ஓம் நம சிவாய. சிவாய நமக. பாலக்காடு மாவட்டத்திலே குத்தனூர் என்னும் கிராமத்தின் பகுதியிலே அமர்ந்துள்ள மன்னாடூர் சிவாலயத்தில் நாம் சிவபெருமானை தரிசிப்பதற்காக இதோ இங்கே வந்திருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவபெருமான் ஆவார். இந்த சிவக்ஷேத்திரத்திலே சிவனை தரிசிப்பது என்பது மிகவும் நமக்கு நல்ல வரங்களை சிவனுடைய அருளால் தரக்கூடியதாகும். இதோ தற்பொழுது நாம் மன்னாடூர் சிவன் கோவிலினுடைய பல்வேறு கோணங்களை பார்வை செய்கின்றோம். தற்பொழுது நாம் இதோ அந்த சிவபெருமானை தரிசிக்க உள்ளோம். நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய மன்னாடூர் சிவக்ஷேத்திரம் சிவபெருமானை நாம் பிரார்த்திப்போமாக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவபெருமானினுடைய அருள் கடாட்சம் முழுமையாக நமக்கு நிறைவதாக. இதோ இங்கே வட்ட வடிவிலே கருவறை அமைக்கப்பட்டிருக்கின்றன. கருவறையை சுற்றி இங்கே சிவாலயத்திலே கருவறையை சுற்றி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அங்கே கோமுகம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு பிறகு மீண்டும் நாம் திரும்பி வந்துதான் இங்கே இந்த பிரதட்சணத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஆலயத்திலிருந்து இதோ வெளியே வருகின்ற பொழுது வடக்கு வழியாக வெளியே வருகின்றோம். வந்ததும் அங்கே நாம் காணக்கூடியது பூர்ணா புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா. இங்கே தர்மசாஸ்தாவினுடைய சிலைகள் அமைந்திருப்பதை, இங்கே அவருடைய சிலை எவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை பாருங்கள். இங்கே நாம் பூர்ணா புஷ்கலா சமேத தர்மசாஸ்தாவை நாகதேவதைகளினுடைய ஆலயத்தின் ஒரு ஓரத்திலே அமர்ந்து நாகதேவதைகளை தரிசிக்கின்றோம். இதோ இங்கிருந்து சற்று தூரம் நாம் நடந்தால் நமக்கு இங்கே இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய குளத்தை அடைய முடிகின்றது. இதோ இங்கே குளம். ஆனால் இந்த குளம் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதை இங்கே காண முடிகிறது. பிரசித்தி பெற்ற சிவக்ஷேத்திரங்கள், ஆனாலும் குளம் இங்கே பராமரிப்பின்றி இருப்பதை காண முடிகின்றது. பாசி படர்ந்து கிடக்கிறது. குளத்திலிருந்து அவ்வாறு அப்படியே வெளியே வந்தால் நாம் இதோ மீண்டும் ஆலயத்தினுடைய தோற்றத்தை தரிசிக்கின்றோம். சிவபெருமானை நாம் தரிசிப்போமாக. பாலக்காடு அருகே குத்தனூர் செல்கின்றவர்கள் இங்கே மன்னாடூர் என்னும் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவக்ஷேத்திரத்திலே வந்து சிவபெருமானுடைய அருளை பெற்று செல்வது சிறப்பு. ஓம்